டிசம்பர் 12 அண்ணா சீரியல் வரக்கூடிய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு ரூமுக்குள்ளே கால் மேலே காலை போட்டு விசில் அடிச்சுக்கிட்டு உக்காந்துருக்குறாங்க. அதை பார்த்த பரணிக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது. இந்நேரம் இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சு இவன் அருவான் கையுமா தெரியுமான்னு பார்த்தா இவன் என்னடான விசில் அடித்து பாட்டு பாடிக்கிட்டு கூலாக இருக்கிறானே அப்படின்னு ரொம்ப சந்தேகப்படுறாங்க. வீட்டில் என்ன பிரச்சனை நடக்குதுன்னு உனக்கு தெரியுமா? எல்லாமே தெரியுமே, நீ தானே சொன்ன காந்தி கதை, இயேசு கதை, முருகன் கதைன்னு சொல்லி என் மண்டையை கழுவிட்ட. இதுக்கப்புறமா நான் போக போகிறது எல்லாமே அகிம்சை வழி தான். அதனால கொஞ்சம் பொறுத்திருந்து பாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸ்கூலுக்கு வெங்கடேசன் வர்றதுக்கு முன்னாடியே சண்முகம் உள்ளே உக்காந்துருக்குறாங்க. பிரின்சிபல் வந்திருக்கிறோம், கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்காம நீங்கள் பாட்டுக்கு நின்று பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, முதல்ல போய் கிளாஸ் எடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா பிரின்சிபல் உட்கார ரூமுக்கு வர்றாங்க. அங்கே பார்த்தா சண்முகம் உட்காந்துருக்குறாங்க. நம்ம வெங்கடேசனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இது பிரின்சிபல் உட்கார்ற ரூம்பு, இங்கே எதுக்காக நீங்கள் வந்து உட்காந்துருக்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. என்ன வாத்தி வந்தால் வாத்தி வேலை பார்த்துட்டு பேசாமல் போகணும், தலைக்கு மேலே இருக்கிறதுக்கெல்லாம் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கிற? இந்த ஸ்கூல் என்ன உங்கள் அப்பையும் கட்டினதுன்னு நினச்சியா? ஒரு தர்ம பிரபு இத்தனை நாளாக இந்த ஸ்கூலை பிள்ளைங்களுக்காக இலவசமாக நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. அவனால் முடியலன்னு ஊர் மக்கள் எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக காசு போட்டு இந்த ஸ்கூலை வாங்கியிருக்கிறோம். இந்த ஸ்கூலுக்கு ரத்னா மட்டும் கையெழுத்து போட்டால் பத்தாது, ஊரில் இருக்கிற எல்லா பொதுமக்களுமே கையெழுத்து போட்டால் தான் இந்த ஸ்கூலில் உன் பேருக்கே மாற்ற முடியும். அப்படி இருக்கும்போது ரத்னா போட்ட ஒரு கையெழுத்தை வச்சு இந்த ஸ்கூலை உன் பேருக்கு மாற்றணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறியா? உன்னால் முடிஞ்சதை பண்ணிக்க. நான் இந்த ஸ்கூலில் இன்னும் பெரிய லெவலில் ஆக்க போகிறேன். இங்கே படிக்கிற இந்த 5க்கும் பெறாத பசங்க எல்லாரையுமே அடித்து பற்றி விட்டுட்டு கோடிக்கணக்கான பணத்தை கொட்டுற பணக்கார வீட்டு பசங்களை படிக்க வைக்க போகிற ஸ்கூலாக நான் மாற்ற போகிறேன். அதனால் இங்கே உனக்கு வேலை இல்லை, மரியாதையாக வெளியே போயிரு, இல்லைன்னா கழுத்தை பிடிச்சி தள்ளுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் ஸ்கூலுக்குள்ளே வந்துட்டு என்னையவே கழுத்தை பிடிச்சி தள்ளுவியா? கொஞ்சம் பொறுவாத்தி, நீ ஒன்றும் ரொம்ப கவலைப்படாத. இந்த ஊர் பொதுமக்கள் எல்லாருமே வர சொல்லி அவங்க கையாலேயே கழுத்தை பிடிச்சி உன்னையே வெளியே தள்ள வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வர்றாங்க. ரத்னா, பரணி, கனி இவங்க 3 பேருமே வர்றாங்க. ஸ்கூலுக்குள்ளே போகிறதுக்காக வந்து நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ வெங்கடேசனுடைய மாமா, உங்களுக்கெல்லாம் இந்த ஸ்கூலுக்குள்ளே இடம் இல்லை, முதல்ல வெளியே கிளம்புங்க அப்படின்னு தகராறு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ தான் சண்முகம் வர்றாங்க. அவரோட தலையில் நங்குன்னு ஒரு கொட்டு கொட்டி, பரணி என்னைய மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி பலாருன்னு ஒரு அறையும் விடுறாங்க. நீ என்னடா ரஜினிகாந்த் மாதிரி வெள்ளையும் ஜொலையுமா வந்து நின்றுட்டுருக்குற அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், இந்த ஸ்கூலுக்கு பிரச்சனைனா நான் தானே வந்து நிற்பேன், வேறு யார் வந்து நிற்கிறது? ரத்னா, உன் ஃபோனுக்கு ஒரு வீடியோ அனுப்பியிருக்கிறேன், அதை ஊர் மக்களுக்கும் இந்த பள்ளிக்கூடத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற வாத்தியாருங்களுக்கும் அனுப்பி வை அப்படின்னு சொல்கிறாங்க. ரத்னாவும் அந்த வீடியோவை பார்க்குறாங்க. அப்போ தான் வெங்கடேசன், பணக்கார படிக்கிற பள்ளிக்கூடமாக நான் மாற்ற போகிறேன், இந்த ஏழைகள் எல்லாம் அடித்து துரத்த போகிறேன்னு சொல்லியிருப்பாங்க. அதை ஊர் மக்களுக்கும் வாத்தியாருங்களுக்கும் அனுப்பி வைக்கிறாங்க. அதை வந்துட்டு வெங்கடேசன் ஃபோனுக்கும் வந்துடுது. அதை அவங்களும் பார்த்தாடுறாங்க. பதறி போயிட்டு என்ன பண்ணுறான்னு தெரியாமல் ஸ்கூலை விட்டு ஓடலான்னு நினைக்கும் போது எல்லாருமே வந்து கூடி நின்னாடுறாங்க.